உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை போன செய்தியில் ஏறக்குறைய இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்குள்ளே எனக்கு அவ்வளோ நேரம் போயிடுச்சு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்னது? தேவன் நம்ம மேலே வச்ச இரக்கத்தினால நமக்காக ரட்சிப்பை சிலுவையில் சம்பாதிச்சு நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செஞ்சு நம்முடைய அந்த ரட்சிப்பை பாவ மன்னிப்பை இலவசமாக கொடுக்குறேங்கிறது தான் கிருபை. பாவ மன்னிப்பு மட்டும் இல்லை, இந்த பூமியில் நல்ல வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு இலவசமாய் கொடுக்குறேன்றது தான் கிருபைன்னு இருக்குது. அது எல்லாவற்றையும் நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி எழுதியிருக்கு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இதை நான் திரும்ப சொல்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது இந்த பிப்ளிக்கல் ஜார்கன். அதாவது என்னமோ கிருபைங்க, என்னமோ விசுவாசம்ங்க. கிருபைன்னா என்னென்னு விளங்கலைங்க, விசுவாசம்னா என்னென்னு விளங்கலைங்க, ஏதோ நம்புகிறோம்ங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது இந்த வார்த்தை அதில் இருக்க அர்த்தத்தை நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கிருபைன்னா உங்களுக்கு இலவசமாய் கிடைக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் இப்போ அரசாங்கத்தில் இலவசமாக அரிசியெல்லாம் கொடுக்குறாங்கங்கிறப்ப அது எப்படி வருது? ஒரு இரக்கம். தாழ்த்தப்பட்டவர்கள் கூட இதை இலவசமாக சாப்பாடு அரிசி வாங்கிக்கிட்டு எல்லார் வீட்லேயும் அடுப்பு புகையும் எல்லார் வீட்லேயும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இரக்கத்தினால தேவன் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்திருந்தாலும் சரி, அவங்களாம் கொடுத்துருந்துருக்குறாங்க. அப்படி இலவசமாக கிடைக்க பண்ணியிருக்கிறாங்க. இதுபோல் இலவசங்கள் அநேகம் இருக்குது. ஆனால் சிலர் இருக்காங்க, என்ன இலவசம் கொடுத்தாலும் அது இலவசம் எனக்கு வேண்டாங்க, சரி ஓகே காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கங்க, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரட்சிப்பு இலவசமாக தான் கிடைக்கும். ஏன்னா அதை காசு கொடுத்து வாங்குகிற அளவுக்கு அவ்வளவுக்கு பணம் கொடுக்குற ஆளுங்க யாரும் இல்லை. இயேசு தேவனுடைய குமாரன், பாவமே இல்லாத ஆள். அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கிட்டு நமக்கு பரிகாரம் பண்ணார். அதுக்கு என்ன விலை நிர்ணயிக்கிறது? 1000 ரூபா கொடுத்தா போதுமா? இல்லை 50,000 ரூபா கொடுத்தா போதுமா? 1 கோடி கொடுத்தா போதுமா? 1000 கோடி கொடுத்தா போதுமா? இப்போ நிறைய பேர் 1000 கோடிகளில் லஞ்சம் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள கேட்டால் அது 10,000 கோடியாக கொடுத்துட்றேன்பாங்க. ஆனால் ஓட்டாண்டி என்ன செய்வான்? ஓட்டாண்டிக்கும் ரட்சிப்பு வேணும், எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு ரட்சிப்பு வேணும். அப்படின்னா அவர் சரி ஒரு 50,000 கோடி கொடுத்துரு, அது இல்லை. ஓட்டாண்டியும் ரட்சிக்கப்படணும், பணக்காரனும் ரட்சிக்கப்படாது. என்ன செய்யணும்? அப்போ ஓட்டாண்டிக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே, அவனும் ரட்சிக்கப்படணுமே. அவனும் தேவனுடைய சாயல ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட மனுஷனே. பிசாசு அவனையும் வஞ்சித்து வச்சுருக்கிறதே. அவனை ஏழ்மையில், அவனை வியாதியா, பலவீனனா, தரம் குறைந்தவனா அப்படியெல்லாம் பிசாசு போட்டு வச்சுருக்கே. இப்போ இவனும் ரட்சிக்கப்படணுமே. எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அதெல்லாம் இருக்கே. அப்போ அவர் ரட்சிப்புக்காக என்ன செய்யணும்? காசு வாங்கிட்டு ரட்சிப்பு கொடுக்க முடியாதுங்க. எப்படி காசை கொடுத்தா தேவனுடைய குமாரனை விலைக்கு வாங்கலாம்? நீங்களே பதில் சொல்லுங்கள். எவ்வளவு காசு கொடுத்தா தேவனுடைய குமாரனை விலைக்கு வாங்கலாம்? எவ்வளோ எல்லாமே அவர் உண்டாக்குனது.
வானம், பூமி, சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள் எல்லாம் அவர் உண்டாக்குனது. அவருக்கு நீங்கள் எதை கொடுத்து அவரை பாவப்பட்ட நிலைமையில் இருக்க அவரை தூக்கி விட போகிறீங்க? அதுதான் சங்கீதம் 49 எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் தன்னுடைய சகோதரனுடைய மீட்புக்காக எந்த பொருளையும் கொடுக்க முடியாது, பணத்தை கொடுத்து ஒரு ஆத்மாவை ரட்சிக்கப்பட வைக்க முடியாது அப்படின்னு சங்கீதம் 49 எழுதியிருக்கு. அப்போ பணம் கொடுத்து ரட்சிப்பு வாங்க முடியாது, பாவ மன்னிப்பு வாங்க முடியாது. ஆனால் பணம் எவ்வளவு பண்ணாலும் இங்கே இன்றைக்கி பரிகாரம் செய்கிறேன்னு மக்கள் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் அங்கே செல்லுபடி ஆகலை. பாவ மன்னிப்புக்கு இதெல்லாம் இங்கே மனுஷர் செய்கிற எந்த பரிகாரமும் செல்லுபடி ஆகலை. அதனால் அவர் காசு வாங்கிட்டு பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது, இலவசமாக தர்றேங்கிறார். ஏன்னா எதை கொடுத்தும் அந்த தேவனுடைய குமாரனோட உயிருக்கு எப்படி நீங்கள் சமமாக என்னமா கொடுப்பீங்க? கொடுக்கவே முடியாது. அதனால தான் விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தம் அப்படி சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன விலை இல்லை. அதனால தான் விலை நிர்ணயிக்க முடியாதனால தான் இலவசம். பாவ மன்னிப்பு இலவசம். ஆனால் என்னை நம்பணும், நான் தான் தேவனுடைய குமாரன், இயேசு வந்தேன், உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணேன், சிலுவைக்கு போனேன், பாடுபட்டேன், ரத்தம் சிந்தினேன், செத்தேன், அப்படியா நான் உனக்காக பரிகாரம் பண்ணேன், அதை நீ நம்பி ஏற்றுக்கிட்டா. நம்பிட்டு ஏற்றுக்கிறாமே இருப்பாங்க. அதை நம்புகிறேன் ஆனால் நான் ஏற்றுக்கிற வேண்டியதில்லை அப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க. அப்படி நம்பி ஏற்றுக்கொண்டால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்படி தானே யோவான் 1:12 சொல்லுது. அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சத்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படி சொல்லுது. அப்போ தேவனாலே பிறந்து தேவனுடைய பிள்ளையாகி பரலோகம் போகிறதுக்கு இதை சொல்கிறாரு. நீ என்னை நம்பி ஏற்றுக்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். திரும்ப அதை வாசிக்கிறேன். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏதாவது நல்ல காரியம் செஞ்சு ரட்சிக்கப்பட்டது அதெல்லாம் முடியாது. அப்போ எந்த நல்ல காரியம் செஞ்சு ரட்சிக்கப்பட முடியாது, எம்படி காசு கொடுத்தும் ரட்சிக்கப்பட முடியாது. ஆனால் இலவசமாக ரட்சிக்கப்படலாம். ஏன்னா யாருக்கும் ரட்சிப்பை காசு கொடுத்து வாங்க முடியாது உலகத்தில். அதனால் அவர் என்ன பண்ணுறது, எல்லாம் பாவத்தில் போய் மாட்டிக்கிட்டானுங்க, பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிட்டானுங்க, நரகம் போக நிர்பந்தம் வந்துருச்சு, ஆதாம் செஞ்ச கோமாளித்தனம், அதனால் 5 பிள்ளை எல்லோரும் நரகம் போகணுமா? அப்போ 5 பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி என்கிட்ட வர்றேங்கிறவங்க வரட்டும். ஆதாம் அன்றைக்கி என்கிட்ட இருந்து அங்கிட்டு போனான், இப்போ அங்கிட்டு என்கிட்ட வரட்டும், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அதுக்காக நான் இவ்வளோ ஒரு பெரிய கரையை செஞ்சுருக்கேன், கரையை செலுத்தியிருக்கிறேன். சிலுவையில் என் குமாரனை அனுப்பி இவ்வளோ பாடுபட வச்சுருக்கேன். ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, வேதனை பட்டிருக்கிறாரு, ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. இப்படியாக பரிகாரம் செய்து ஒரு பெரிய ரட்சிப்பை நான் உண்டாக்கியிருக்கேன், என்னை நம்பி ஏற்றுக்கிறவியா அப்படின்றாரு. இந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்ங்கிறது இதுக்கு இவ்வளவு விஷயம் பேச வேண்டியிருக்குங்க. இப்போ என்னது ரட்சிக்கப்பட்டேங்கிறது கிருபை, அது இலவசம். அது எப்படி பெற்றீங்க? இயேசு தேவனுடைய குமாரன் என்னை பாவத்துக்கு பரிகாரம் பண்ணார், ஏற்றுக்கிட்டேன் நீங்கள், அப்போ ரட்சிக்கப்பட்டீங்க. அதுபோலவே இந்த சுகத்துக்காகவும் நீங்கள் விசுவாசித்தால் பெற்றுக்கொள்ளலாம். இயேசுட்ட 2 குருடர்கள் கேட்டாங்க, எங்களுடைய கண்ணை திறக்கணும்னு. உங்கள் கண்ணை திறக்கிறதுக்கு எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னாரு. விசுவாசிக்கிறோம்னு சொன்னானுங்க. அப்போ உங்களை விசுவாசத்தின்படி ஆகட்டும்னாரு. கண்ணு திறக்கட்டும்னு சொல்லலை, கண் சரியாகட்டும்னு சொல்லலை, உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆகட்டும்னு சொன்னார். அங்கே விசுவாசம் என்ன? இவர் என்னை சுகமாக்கிடுவார்னு அவங்க நம்பினாங்க, அதை சொல்லியிருக்கு. ஆனால் சும்மா விட்டு பார்க்கலாம், விசுவாசிக்கிறவன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு இருந்தால் உங்கள் விசுவாசத்தின்படி ஆகும்னா அப்போ கண் திறக்காதில்ல. அப்போ விசுவாசித்தால்தான் சுகத்தை பெற்றுக்கொள்ள ஒரு வழி உண்டாக்கியிருக்கிறாரு. உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அப்படி தான் பைபிளில் இருக்கக்கூடிய அடிப்படை சட்டங்களில் ஒன்று. இயேசுவை ஏற்றுக்கிட்டால் ரட்சிப்புங்கிறது பேசிக்காக இருந்தாலும்,
அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறதற்கு நம்முடைய விசுவாசத்தின்படி நமக்கு ஆக கடவுது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை சட்டம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அப்போ விசுவாசிக்கணும். இப்போ நான் தான் விசுவாசிக்கிறோம்லன்னு சொல்கிறோம். ஆனால் சொல்லிவிட்டு ஜெபத்தில் சுகமாக்கணும் ஆண்டவரேன்னு எவ்வளோ ஜெபம் பண்ணவர் பாட்டு உள்ள இருதயம் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு மனசு சொன்னிச்சுன்னா, அப்போ இருதயத்தில் என்னமோ ஒரு எடக்கு பண்ணுற என்னமோ ஒன்று இருக்கே, அந்த அவராலே சுகமானேன் அப்படின்னு இந்த இருதயம் சொல்ல மாட்டேங்குது. அதுதான் அவிசுவாசம்ன்றோம். அதுதான் சுகத்தை பெற்றுக்கொள்ளறதுக்கு தடையாக இருக்குதுன்றோம். அப்போ என்ன சொல்லணும்? அவர் எனக்காக ரட்சிப்புக்காக ரத்தம் சிந்தினது மட்டும் இல்லை, என்னுடைய சுகத்துக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறாரு. அதனால் நான் அதை ஏற்றுக்கிறேன். அவருடைய தழும்புகளால் குணமானேன்னு ஏற்றுக்கிறேன். அப்படி ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறது எப்போ? வியாதி இன்னும் இருக்கிறப்பவே. வயிற்று வலி, தலைவலி, கை வலி, கால் வலி, இருதய வலி, என்ன நெஞ்சு வலி, என்னெல்லாம் இருந்தாலும் அம்புட்டு பிரச்சனையில் இம்புட்டு இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு இயேசு எனக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்தார். அதை விசுவாசிக்கிறேன், அதை பெற்றுக்கொள்கிறேன், ஆதலால் இதிலிருந்து விடுதலை ஆகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இருதயம் சொல்ல, நம்ம வாய் சொல்லி பிரயோஜனம் இல்லை. பல சமயத்தில் போதகர்கள் இதை இப்படி சொல்லு, இப்படி சொல்லு, இப்படி அறிக்கை பண்ணு அப்படின்னு அறிக்கை பண்ணி வச்சாலும் அந்த இருதயம் சொல்லணும்ல. அவங்கவங்க இருதயம் சொல்லணும்ல. அவங்கவங்க இருதயம் சொன்னால் தானே நடக்கும். அவர் ஏன்னா அப்படி சொல்லிட்டு போயிட்டார், விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்னு. அப்போ இருதயம் விசுவாசிக்கணும். இப்போ தான் நான் கடைசியில் ஒரு வசனம் வாசித்து காமிச்சேன் உங்ககிட்ட. ஏன் இந்த இருதயம் விசுவாசிக்க மாட்டேங்குதுங்கிறதுக்கு இயேசு திட்டுறாரு. யோவான் 8வது அதிகாரத்தில் 43, என் வசனத்தை ஏன் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள்? ஏன் ஏற்றுக்கிறாமல் இருக்கீங்க? அறியவும் இல்லை, ஏற்றுக்கிறவும் இல்லை. அந்த 2 அர்த்தத்தையும் அந்த வரி சொல்லுது. அறியாமல் இருக்கிறீர்கள்ங்கிற அந்த ஒரு வார்த்தை, அது அவங்க அறியவும் இல்லை, ஏற்றுக்கிறவும் இல்லைங்கிற அந்த அர்த்தத்தில் அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது. என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால அல்லவா? இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு விளங்கிருச்சு. ஆனால் ரட்சிக்கப்படாதவனுக்கு இயேசு மூலமாக ரட்சிப்புன்னு விளங்கலை இல்லைங்க. அவனுக்கு விளங்கலைன்னா அவன் சொல்கிறான், அவர் செத்தா எனக்கு எப்படி பாவம் பண்ணி போகிறேன், நான் இல்லை, என் பாவத்துக்கு நான் சாகணும், போய் சாகு. அதாவது அவர் போய் ஏன் தண்டனை அவர் எப்படி ஏற்றுக்கலாம்? அது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்குறான். அவன் செஞ்சது பாவம், நான் ஏன் பாவத்தை அவர் ஏற்றுக்கிட்டு அவர் எப்படி தண்டனை அனுபவிக்கலாம்? அது நியாயமா? அது சரியில்லை இல்லை அப்படிங்கிறான். அப்போ இலவசமாக கொடுத்தாலும் அதெல்லாம் முடியாதுங்க, இது நியாயம் இல்லைன்றான். அப்போ ஏற்றுக்கிற மனசு இல்லை. அடிப்படையில் என்ன? ஏசுனாதான் ஏற்றுக்க மனசு இல்லை. அது என்ன தேவன்? அவர் நம்ம எல்லாம் பாவ கட்சி, நம்ம பாவத்தில் இருக்கிறது தான் பிடிக்குது. பாவ இன்பங்கள், பாவ சந்தோஷங்கள் தான் நமக்கு பிடிக்குது. இவர்கிட்ட போனால் பாவம் செய்ய முடியாதுல்ல, பாவம் செய்ய விட மாட்டார்ல. அப்படி இருந்தால் அங்கேருந்து அனுப்பி விட்டுருவார்ல. அது மட்டும் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளையாருக்கெல்லாம் விரும்பலைங்க. அவர் ரொம்ப ரொம்ப கெடுபடியாக ஸ்ட்ரிக்டானவருங்க, ரொம்ப டிசிப்ளின் பண்ணுவாருங்க. அவ்வளோ கெடுபடியெல்லாம் டிசிப்ளின் பண்ணிக்கிட்டு கால்கிட்ட நம்மளால் எடுக்க முடியாது. நமக்கு எல்லாம் லூஸாக இருக்கணும், எல்லாம் விடுதலையாக இருக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்ய விடணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி அரசாங்கத்தில் சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. ஏதாவது அரசாங்கம் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த மக்களுக்கு அது பிடிக்கலை, அடுத்த எலெக்ஷனில் அவனை காலி பண்ணிடுவாங்க. அப்போ சட்டம் இருக்கலாம், ஆனால் லூஸாக இருக்கணும். நாங்கள் சட்டத்தை போட்டுக்கான எங்கள் இஷ்டத்துப்படி வாழ்கிறதுக்கு விடுங்க அப்படி கேட்குறாங்க. அதை தான் சொல்ல வர்றாருங்க. என் வசனத்தை கேட்க மனதில்லாத இருக்கிறதுனால அல்லவா? ஏன் என் ரட்சிப்பை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் கொடுக்குற சுகத்தை ஏன் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க? நான் கொடுக்குற பொருளாதார சுகத்தை, நான் கொடுக்குறத ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க. நீ அங்கே கிடைக்குது, இங்கே கிடைக்குது, நான் சம்பாதிச்சேன், அதெல்லாம் ரைட்டு, ஓகே. ஆனால் நான் கொடுத்தா தான் நீ நல்லா இருக்க முடியும். அதே போல் அவர் சொல்கிறாரு, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நான் அதை வாசிக்கிறேன். யோவான் 8வது அதிகாரத்தில் 32வது வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியங்கிறது எது? பொய்யில்லாதது, உண்மை உண்மைதான். தேவன் தான் சத்தியபரர். அப்புறம் இந்த உலகத்தில் பிசாசு, உலகம் எல்லாம் பொய்க்குள்ளே கிடக்குது. அப்போ சத்தியத்தைனா தேவனை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கு அடிமையாக இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர்? நாங்கள் ஏற்கனவே எங்கேயாவது அடிமையாக இருந்தால் தானே இப்போ விடுதலை பண்ணுறதுக்கு, நாங்கள் தான் யாருக்கு அடிமையாக இல்லையே அப்படின்னு அந்த பரிசேயர் சொன்னாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் நீ ஒருவேளை ரோமருக்கு அடிமையாக இல்லாமல் இருக்கலாம், கிரேக்கருக்கு அடிமையாக இல்லாமல் இருக்கலாம், அப்புறம் நேபுகாத்நேச்சாருக்கு அடிமையாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது பெர்சியா ராஜாவுக்கு அடிமையாக இல்லாமல் இருக்கலாம், ஓகே எகிப்துக்கு அடிமையாக இல்லாமல் இருக்கலாம், வச்சுக்கையா. ஆனால் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறானே, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலேருந்து யார் விடுதலையாக்க முடியும்? அங்கே தான் சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரனாய் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே பாவத்திலிருந்து விடுதலையாவீர்கள் அப்படின்னு சொல்ல வர்றார். அந்த அந்த பேச்சு தான் தொடர்ந்து போகிறப்ப பெரிய சண்டையவே உண்டாக்கிருச்சாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க கடைசிக்கு, இந்த இயேசுநாதர் தவறான விதத்தில் பிறந்தவர் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு, நீங்கள் வேசித்தனத்தில் பிறந்தாலியா சொல்லாமல் சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரே பிதா உண்டு தேவன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் இந்த மாதிரி என்னை கொல்ல தேட மாட்டீங்க, நான் சொல்கிறத நம்புவீங்கன்னா, இல்லை நாங்கள்லாம் கரெக்டுன்றாங்க. ஒரேடி அடிச்சிட்டார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள்னு. நீங்கள் ஆதி முதல் அந்த பிசாசு ஆதி முதல் கொலைபாதகன், மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டார். இப்படி ஒரு பெரிய சண்டை ஆகி போச்சுங்க அந்த இடத்துல. இயேசுனாருக்கும் கூட இருந்த அந்த பரிசேயருக்கும் பெரிய சண்டை ஆயிடுச்சு. அதில் என்னமோ ஒன்று சொன்னாரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரனை விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலை ஆவீர்கள். இதை ஏற்றுக்க மனசில்லை அவங்களுக்கு, அதான பிரச்சனைங்க. அதை தான் சொல்ல வர்றாரு. குமாரனாய் இயேசு மனிதனோட பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுருக்கிறாருங்கிறத ஏற்றுக்க மனசில்லை. அதை ஏற்றுக்க மனசில்லை. ஏன் ஏற்றுக்க மனசில்லை? எனக்கு வேண்டாம் போயா நீ, நாங்களே நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி கரெக்டாக நீதிமானாய் பரலோகத்துக்கு போயிடுறான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நடக்காதில்ல. இப்போ என் வசனத்தை ஏன் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள், புரிந்து கொள்ளாமல், நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு ஏன்டா உனக்கு விளங்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அதுக்கு பதிலும் சொல்கிறாரு, ஏன் நான் சொல்கிற இந்த சுவிசேஷத்தை, இந்த ரட்சிப்பை நீ ஏற்றுக்க மனசில்லை, அதனால உனக்கு விளங்கலை. இந்த பைபிள் அச்சடிக்கப்பட்டு ஜனங்களுடைய கையில் ஏறக்குறைய 500 வருஷம் 600 வருஷம் இருக்குது. ஏன்னா அச்சடிக்கிற மிஷின் 1500 வாக்கில் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பிறகு தான் அச்சடிக்கிற மிஷின், அப்புறமேல எல்லா புஸ்தகங்களும் எல்லாம் இந்த மாதிரி பைபிள்லாம் அச்சடித்து எல்லாருடைய ஜனங்களுடைய கையில் இருக்குது. அப்போ இவ்வளவு இருந்தாலும் பைபிள் கையில் வச்சுருக்க எல்லாருக்கும் விளங்கிருச்சா ரட்சிப்பு? விலங்கலை இல்லை. பைபிளெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அப்படியே செத்து நரகத்துக்கு போக கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம் இருக்குல்ல. என்ன விஷயம்? அந்த இயேசுனார் கொடுக்குற ரட்சிப்பை ஏற்றுக்கிற மனசு இல்லாததுனால அது புரியலை, விளங்கலை. ஆனால் நமக்கு விளங்கணுங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டு வந்திருக்க உங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த பாவமண்ணி மட்டும் இல்லை, அவர் என்னுடைய சுகத்துக்காகவும் கரையம் செலுத்தியிருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சால், அந்த சத்தியத்தை அறிஞ்சால், அந்த சத்தியம் நம்ம அந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்கும். அதுவும் அதனால் இருக்குல்ல. அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், இந்த விசுவாசத்தினால நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்கிறத அதை அறிஞ்சிட்டா இந்த வியாதியும் அதிலிருந்து அதனால் போகும், வியாதியிலிருந்து விடுதலை ஆவீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு இந்த வசனம் சொல்லுது. அப்போ இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லணும். இப்போ நீங்கள் கவனிங்க. நான் என்ன சுகமாகலை, நான் ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ணேன், அது உண்மை. நீங்கள் ஜெபமெல்லாம் பண்ணுனீங்க, நீங்கள் சுகமாகாமல் இருக்கிறதும் உண்மைதான். ஆனால் அவர், நான் உன்னுடைய சுகத்துக்கான கரையை செலுத்தினா இல்லையா? பாருங்க, நம்ம ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை உபவாசம் பண்ணி பல நாள் ஜெபம் பண்ணி வருஷக்கணக்காக ஜெபம் பண்ணி வருஷக்கணக்காக வியாதியில் கிடக்கிறதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, உண்மைதான், இது உண்மை. ஆனால்
இயேசு நம்முடைய சுகத்துக்காகவும் சிலுவையில் கரையை செலுத்தினாரா இல்லையா? ரட்சிப்பு பாவமன்னிக்கு மட்டும் இல்லை, பரலோகம் போகிறதுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய சரீரம் சுகமாகிறதுக்கும் ஒரு கரையை செலுத்தினாரா இல்லையா? அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். அவர் நம்முடைய நோய்களையும் வேதனைகளையும் பலவீனங்களையும் சுமந்தார் அப்படி எழுதியிருக்கு. ஆனால் அது ஏசாயா 53வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். 4-5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். யார்? இயேசுடைய தழும்புகள். அவர் தான் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டதுனால நீங்கள் இதெல்லாம் பாவமண்டி மட்டுமல்ல, சுகத்தையும் விடுதலையும் பரலோகத்தையும் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக இருந்து தேவனுடைய ஆஸ்திகளுக்கெல்லாம் பங்குள்ளவர்களாக இப்படி எப்படி போய்கிட்டே இருக்குது. அது அட்லீஸ்ட் இப்போ சுகத்தை முதல்ல பிடிப்பான். சுகத்தை பிடிக்கணுமானா இப்போ இங்கே இந்த வசனத்துக்கு வர்றோம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனத்தை இருதயம் ஏற்றுக்கிறதுக்கு எடக்க பண்ணுது. அதெல்லாம் சுகமாகலை. ஏன் வியாதி பெருசு. அவரை கேட்டால், ஏப்பா என்னுடைய ரத்தத்தோடைய வல்லமையை விட உன்னுடைய வியாதி பெருசான்னு கேட்குறாரு. அதாவது அவருடைய அற்புதமெல்லாம் பார்த்திங்கன்னா, எனக்கு கறி வேணும்னு இஸ்ரவேலர் வந்து அந்த எகிப்திலேருந்து வந்தவங்க வனாந்தரத்தில் பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அப்போ சரி, நாளைக்கு நல்லா காடைகள் வரும், நாளைக்கு எல்லோரும் மாம்சம் சாப்பிடலான்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. மோசே மிரண்டு போய், ஐயோ இவ்வளோ கூட்டத்துக்கு நீங்கள் வாட்டி கறி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டீங்க, அது எப்படி சொல்லிங்க அப்படின்னு அவன் மிரண்டு போய் கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அவர் சொல்கிறாரு, நாளைக்கு போய் பாரு, என்னுடைய வார்த்தையின்படி ஆகிறதோ இல்லை என்று போய் பார் அப்படின்னாரு. அடுத்த நாள் பார்த்தா காடையாக வந்து விழுந்து கிடக்குது. அவன் எடுத்து அடித்து பூசி சாப்பிட்டாக்க வாய் வழியாக சாப்பிட்டு மூக்கு வழியாக வர்ற வரைக்கும் சாப்பிட்டான்னு போட்டிருக்கு. கர்த்தருக்கு கோவம் வந்துச்சான். சில ஆள்களை மேலே கோவம் வந்துச்சு, அவனை அடிச்சுவிட்டாருன்னு கூட போட்டிருக்கு. அப்படி லவான்னு ஆத்திரத்தில் சாப்பிட்டு ரத்தத்தோடு சாப்பிட்டதெல்லாம் அது கர்த்தருக்கு ஒத்துக்கிறாது. அதை அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அதான் ஒரு பிரசங்கியார் சொல்லுவார், எப்படி கறி இவ்வளோ பேர் கொடுப்பீங்க அப்படின்னு மோசே கேட்டதுக்கு நான் சொல்கிறேன், என்னுடைய வல்லமை பெருசாக உன் வயிறு பெருசான்னு போய் பாரு, நாளைக்கு அம்புட்டு காடை வந்து விழுங்க, தின்னு தீக்குப்பீங்களான்னு பார்க்குறேன் நான் அப்படின்னு. உன்னுடைய வயிறு பெருசாக என் வல்லமை பெருசான்னு பாரு அப்படின்னு ஒரு பிரசங்கியார் சொல்லுவார். அப்போ இவன் வயிறை விட அந்த வல்லமை பெருசு, கர்த்தருடைய வல்லமை பெருசுங்கிறத சொல்ல வர்றாரு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வியாதியை காட்டிலும் கர்த்தருடைய வல்லமை பெரிது. உங்களுடைய வியாதியை காட்டிலும் கர்த்தருடைய வல்லமை பெரிது. அதை ஏற்றுக்கிற மனசு மட்டும்தான் கேட்குறாரு. இப்போ நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்கல்ல, கீழ்ப்படிஞ்சிருக்கீங்கல்ல, எல்லா விதத்துலையும் மனம் திரும்பி இருக்கீங்கல்ல, அப்போனா இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி இருக்கா, மன்னிக்கப்பட்டிருக்கீங்களா, கழுவி இருக்கா? அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பாவம் இல்லை, இது வரைக்கும் கரெக்டாக இருப்பீங்க, இது வரைக்கும் எல்லாம் சரியாக தான் சொல்லுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஆனாலும் வியாதி இருக்குல்லன்னு சொல்லுவீங்க. ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, விசுவாசா வியாதி போயிருங்கிறார். நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, வியாதி போகட்டும் நான் கர்த்தரை நம்புகிறேங்கிறாங்க. இது ரெண்டு பேர் ஒருத்தரை விட்டு கொடுக்குற ஆளாக இல்லை. எப்படி, நீ விசுவாசா சுகம் கிடைக்கும் அப்படின்னு அவர், நீ சுகம் கொடுத்தா நான் நம்புகிறேன் இவன். ஒருத்தர் விட்டு கொடுக்குற ஆள் இல்லை. அப்படியே இந்த செஸ் விளையாண்டா அதுக்கு மேலே ஒன்றும் முடியாது, ட்ரா, அதில் ஸ்டேல் மேட்டுன்னு சொல்லுவாங்க. இவனும் நகர்த்த முடியாது, அவனும் நகர்த்த முடியாது. அப்படி ஒரு கேஸ் வந்து ஸ்டேல் மேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ தேவனும் சரி விசுவாசியும் சரி ஸ்டேல் மேட்டில் நிற்கிறாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் நகர்த்த முடியல. நகர்த்தணும்னா தான் செய்யணும். கர்த்தர் சொல்லிட்டார், நான் உனக்கு வியாதியை போக்குறதுக்கான கரையத்தெல்லாம் சிலுவையில் நான் சுமந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம ஆளுங்க சொல்கிறான், நீ சுகமாக்கு, நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்றான்.
இது எங்கே முடிவு வர்றது? இதனால தான் எல்லான்னு சொல்கிறது கூட யோசனையாக இருக்குது. சரி, மோஸ்ட் ஆஃப் த விசுவாசிகள் சரீரத்தில் பலவீனமாகவோ வியாதி உள்ளவர்களாகவோ பூமியில் இருக்கிறார்கள். ஹலோ, வியாதியாக தான் இருக்காங்களா? எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் வியாதி இருக்கா? அந்த பவுல் கூட 3 தடவை ஜெபம் பண்ணி கடைசிக்கு அவன் கேட்டதுனால கிடைக்கல. உனக்கு கிருபை தான் இருக்குல்ல, அந்த கிருபையினால் நான் தான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன்ல, அந்த கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டியதானே அப்படின்னு கர்த்தர் கேட்ட மாதிரி அங்கே எழுதியிருக்குல்ல, என் கிருபை உனக்கு போதும். அப்புறம் வேணான்ட்டான், என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும் அப்படி சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டான். ஆனால் விசுவாசத்தினால சுகமாக முடியும். இப்போ நீங்களும் நானும் விசுவாசா சுகமாகும். நம்ம விசுவாசிக்க முடியலைங்கிறத அந்த பிரச்சனை. இப்போ விசுவாசிக்கிறது எப்படி? அதுக்கு சின்ன ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து கர்த்தருக்குள்ளே வளரலாம், எல்லாருமே சுகமடையலாம், எல்லாருமே பலன் அடையலாம். இங்கே பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்கல்ல, கிருபை உங்கள் மேலே இருக்குல்ல, அவரோட ரத்தத்தால் கழுவப்பட்டீங்கல்ல, அப்போ நீங்கள் மீட்கப்பட்டீங்கல்ல. மீட்கப்பட்டீங்கன்னா பிசாசோட அதிகாரம் இல்லை, கர்த்தருடைய ஆளுகையில் இருக்கீங்கல்ல, கர்த்தருடைய அதிகாரம் உங்களுக்குள்ளே செயல்படுதில்ல, கர்த்தருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை, அவருடைய அதிகாரம் அது உங்களுக்குள்ளே செயல்படுதில்ல, கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குல்ல. அப்போ கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய அதிகாரம் உங்கள் மேலே இருந்தால், உங்கள் மேலே நீங்கள் கர்த்தருக்கு சரீரத்தை ஒப்பு கொடுத்த ஒரு பாடு இந்த பிசாசுக்கு, இந்த வியாதிக்கு, இந்த சரீரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் என்னங்க இடம்? கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிற இந்த சரீரத்தில் பிசாசுக்கு, இந்த வியாதிக்கு அங்கே என்ன அதிகாரம்? நீங்கள் சொல்லணும், நான் கர்த்தருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவன், அதனால் கர்த்தருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட இந்த சரீரத்தில் இந்த வியாதிக்கு இடம் இல்லை, அதை நிராகரிக்கிறேன், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன், அவருடைய சட்டத்தின்படி, அவருடைய அதிகாரத்தின்படி இந்த பிசாசு நீங்கும், இந்த வியாதி நீங்கும், நான் சுகமாவேன், சுகமானேன். அவர் எரிகோ கோட்டையை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு எரிகோவையும் யுத்த வீரரையும் ராஜாவையும் இடத்துல ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னப்பே கதை முடிஞ்சிடுச்சுன்றார். அதே போல் உன்னை குணமாக்கினேன், நான் கரையத்தை செலுத்திட்டேங்கிறப்ப அவரை பொறுத்த வரைக்கும் கதை முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நம்ம வேலை. விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம். இப்போ அவருடைய அதிகாரத்தில் இருக்கிறோம். அவருடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சரீரத்தில் பிசாசுக்கு இடம் இல்லை, அந்த வியாதிக்கு இங்கே அதிகாரம் இல்லை. அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. கர்த்தரனை குணமாக்கினார். கர்த்தரனை சுகமாக்கிறதுக்கு நான் ஒன்றும் பிரயாசப்பட வேண்டியதில்லை, பாடுபட வேண்டியதில்லை, போராட வேண்டியதில்லை. அவருடைய ஆளுகைக்கு என்னை விட்டு கொடுக்கும்போது, என்னுடைய மனதை விட்டு கொடுக்கும்போது சுகமானேன் அப்படின்னு நான் சொல்லும்போது, அவருடைய தழும்புகளால் குணமானேன்னு சொல்லும்போது, அவருடைய அதிகாரம் இந்த பிசாசை விரட்டுது, அவருடைய அதிகாரம் இந்த வியாதியை நீக்குது, அவருடைய அதிகாரம் சரீரத்தையும் பரிசுத்தமாக்குது, அவருடைய அதிகாரம் உன்னை பலசாலி ஆக்குது, அவருடைய அதிகாரம் உன்னை ஞானமுள்ளவன் ஆக்குது, அவருடைய அதிகாரம் உனக்கு நல்ல அறிவை கொடுக்கறது, ஆவியலை பலனை கொடுக்கறது, ஜெயமான வாழ்க்கையை கொடுக்கறது. நீங்கள் தேவனுடைய அதிகாரத்தின் கீழே இருக்கிறதுனால உங்கள் சரீரத்தில் பிசாசுக்கு வியாதிக்கு இடம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதை இப்போ வேறு மாதிரி சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், அதனால் பிசாசு போய் தான் ஆகணும், இனிமேல் அந்த பிசாசு என்கிட்ட இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருடைய ஆளுகைக்கு விட்டு கொடுத்துட்டீங்களா? உங்கள் சரீரத்தை ஆளுகைக்கு விட்டு கொடுத்துட்டீங்களா? விட்டு கொடுத்துட்டா அப்புறம் அங்கே பிசாசுக்கு வியாதிக்கு இடம் இல்லாது போயிடும். அப்போ போயிடும்னு உங்களுக்கு தெரியறதுனால ஆண்டவர் என்னைய சுகமாக்கிட்டாருன்னு நீங்கள் சொல்ல முடியும். எப்போ? வியாதி என்ன வயிற்று வலி இருக்கும்போதே. அப்போ அவர் கரையம் கொடுத்துட்டதுனால நான் சுகமானது நிச்சயம் அப்படின்னு சொல்கிறது, அதை தான் விசுவாசம்னு சொல்லியிருக்கு. இனிமேல் நடக்க போகிறத நடந்தது போல் பாவித்து சொல்லுகிறது தான் விசுவாசம். ஆபிரகாம் சரீர சத்தவனா, சாராள் கற்ப சத்தவளாக இருந்தபோது கூட கர்த்தர் என்னது ஈசாக்கை கொடுத்துட்டாருன்னு அல்லேலூயா பாடி அவன் கர்த்தரை மகிமைப்படுத்திட்டான். அதுபோல் இப்போ நீங்கள் வியாதி அங்கே இருந்தாலும் கூட இது இங்கே இருக்கிறதுக்காக ரைட் இல்லை, அதிகாரம் இல்லை, அந்த பிசாசுக்கு என்கிட்ட இடம் இல்லை, வியாதிக்கு இடம் இல்லை. ஸ்தோத்திரம், கர்த்தர் இதை போய்க்கிறார், எனக்காக அவர் யுத்தம் பண்ணுறார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுறாருன்னு சொல்லி அல்லேலூயா எனக்கு விடுதலை, சுகம், ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு ஆபிரகாம் சாராள் மாதிரி அல்லேலூயா போட்டீங்கன்னா விடுதலை வருகிறது. இதைத்தான் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லுது. விசுவாசத்தினாலே நீங்கள் சுகமாகிறதை பற்றி பேசுகிறது. கர்த்தரிடத்தில் அப்படி விசுவாசத்தோடு பேசுங்கள், அறிக்கை பண்ணுங்கள்.
அடுத்த செய்தியில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஓகே, காட் bless you.